ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? ஸோ நம்மளோட அரும்பு டாக் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இதுல என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக ஒரு பைக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த பைக்கு கடையோட மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இது மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பைக் வந்து புக் பண்ணியிருந்தீங்கல்ல. ஸோ என்ன கலர் அப்படிங்கிறத பத்தி சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க வந்தீங்கன்னா என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதை வந்து ஃபைனல் பண்ணிடுவோம். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஓகே சார், நான் கொஞ்சம் பக்கத்துல இருக்கேன், நான் உடனே வரேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா நாங்க சீக்கிரம் அதை வந்து புக் பண்ணணும்ல. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க சார், நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ரோகிணி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடி ஏதோ முக்கியமான போன் மாதிரி தெரியுது, யாரடி போன் பண்ணுது? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா, அவருக்காக ஒரு சர்ப்ரைஸ் பைக் வந்து புக் பண்ணியிருந்தோம்ல, சோ அவங்கதான் வந்து கால் பண்ணாங்க. என்ன கலர் அப்படின்னு புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை பத்தி நான் போய் நேரடியாக தான் விசாரிச்சு என்ன கலர் அப்படின்னு சொல்லணுமா. ஸோ இவருக்கு தெரியாம நான் போகணும், அதனால நான் கிளம்புறேன், நீ மட்டும் எப்படியாவது சமாளிக்கிறியாக்கா? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, சரிடி நீ போ, நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோயினும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில புதுசா ஓபன் பண்ணிருக்க அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வராங்க. அப்ப அந்த முருகனும் அவனோட ஃப்ரெண்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப வந்துட்டு இந்த ரேவதி வெளியில வருவா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியில வந்துட்டு ஒரு ஆட்டோ எடுக்கிறாங்க. இத அந்த முருகன் பார்த்துட்டு, ஆகா, நம்ம நினைச்ச மாதிரியே வெளியில வந்திருக்காடா, அதுவும் தனியா வந்திருக்கா, யாருமே கூட இல்ல. இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு, நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு அவளை காலி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியை நேரா அந்த ஆட்டோக்காரர்கிட்ட, சரி இது மாதிரி எனக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துக்கு போகணும், அங்க கொண்டு போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதும் ஆட்டோக்காரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த முருகனும் அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு நேரா ரேவதி எங்க போறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி ஒரு பெரிய கடை மாதிரி இருக்கு, அந்த கடையில போய் இறங்குறாங்க. இறங்கிட்டு நேரா ஆட்டோக்காரர்கிட்ட காசு கொடுத்துட்டு நேரா கடைக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு மேனேஜரை பாக்குறாங்க. மேனேஜர் சொல்றாரு, மேடம் இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன ஷேட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதை ஃபைனல் பண்ணிடலாம். உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே அந்த மேனேஜரும், சரிங்க மேடம், இந்த கலர் வந்துட்டு கண்டிப்பா அவைலபிளா இருக்கும், நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு நாங்க டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிஃப்ட் பண்ண போறேன், அவர் கண்டிப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்பதான் அந்த முருகனும் அந்த அவனும் நின்றுகிட்டு இருக்கானுங்க வெளியில. என்னடா அது, போனவள என்ன திரும்பி காரணம், எப்படா வருவா அப்படின்னு. அதுக்கு முருகன் சொல்றான், அதான்டா எனக்கும் தெரியல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு மயில்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஹோட்டல்ல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியில வராரு. பார்த்தா ரொம்ப நேரமா ரேவதியா காணும். அப்ப நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருது, ரேவதி எங்க போனா, ரொம்ப நேரமா நான் பாக்குறேன் காணுமே அப்படின்னு. நேரா ரோகிணி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரேவதிய பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரோகிணி நினைக்கிறாங்க, ஐயோ ரேவதிய தேட ஆரம்பிச்சுட்டாரோ, சரி நம்ம ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு அவர்கிட்ட, ரேவதி வந்து இந்த பக்கத்துல உள்ள கடைக்கு தான் போயிருக்கா, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. சோ இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க ரேவதிய எங்க பாத்தீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ரேவதி பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி எங்க போனா அப்படின்னு கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரேவதிக்கு ஒரு சில பேர்னால கொஞ்சம் ஆபத்து இருக்கு. நீங்க கடைசியா கூட முருகன் அப்படிங்கிறவன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல, சோ அதனால ரேவதிக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஏன் இப்படி வந்துட்டு உண்மையை மறைக்கிறீங்க, சொல்லுங்க ரேவதி எங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ரேவதி வந்து பக்கத்துல உள்ள ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே ரோகிணி சொல்றாங்க, இது மாதிரி பக்கத்துல ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனா, ஆனா எங்க போனான்னு சொல்லலையே. இது கேட்டதும் நம்ம ஹீரோக்கு செம காண்டாகிறது. ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு ரேவதியை தனியா அனுப்பி வச்சிருக்கீங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுல்ல, ரேவதி ஒரு பையனை பிடிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த பையனால ரேவதிக்கு உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன் அவளை தனியா அனுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்ல எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ட்டு.
அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம தான் தேவையில்லாம ரேவதியை வந்து யாருக்கும் தெரியாம வெளியில அனுப்பிட்டோமோ அப்படின்ட்டு நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு கார் எடுத்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்து அந்த மேனேஜர் கிட்ட கலர் சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அடுத்த ஆட்டோவுக்காக பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா போன் பண்றாங்க நம்ம ரேவதிக்கு. நம்ம ரேவதி வந்து போனை பார்த்துட்டு ஐயோ அவர்தான் கால் பண்றாரு, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து எதுக்காக வந்திருக்கா ஏன் வந்திருக்கா அப்படின்னு கேட்பாரு. என்னோட பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்னடா பண்றது அப்படின்ட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஃபோன் பண்றாரு. நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா மறுபடியும் ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு ரேவதி எதுக்காக ஃபோன் எடுக்காம இப்படி பண்றா அப்படின்ட்டு. ஹீரோ வேகமா கார் எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரேவதி ரோட்ல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது முருகன் வந்துட்டு கையில ஆயுதத்தை எடுக்கிறான். டேய் அவன் அங்க தனியா தாண்டா நின்றுகிட்டு இருக்கா, அவளை சுத்தி ஒருத்தர் கூட இல்ல, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொன்னதும் அவரும் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு நின்றுகிட்டு இருக்கும் பொழுது முருகன் பைக்கை கொண்டு போய் நிப்பாட்டுறான். முருகனோட பைக்கை பார்த்ததும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி வந்து திடீர்னு வந்து நின்ன முருகனை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு. அதுக்கு அந்த முருகன் சொல்றான், ஏய் நீ எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கி விட்டுட்டு ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கியல்ல, எனக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு காசு வந்துகிட்டு இருந்துச்சு, ஆனா நீ தடுத்துட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கையில ஆயுதத்தை பாக்குறாங்க. ரேவதி அவனோட கையில இருக்கிற ஆயுதத்தை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு. அதுக்காக சொல்றான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்ப, இங்க பாரு உன்னை பழி வாங்குறதுக்காக தாண்டி நான் வந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரேவதி முருகனை பார்த்து, இங்க பாரு என்னை ஏதாவது பண்ணிட்டு ஈஸியா தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பா உன்னால வந்து தப்பிக்கவே முடியாது, என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது போல, அதனாலதான் நீ ரொம்ப ஜாலியா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா நான் உன்னை எச்சரிக்கிறேன் இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ட்டு. அப்ப அந்த முருகன் சொல்றான், ஏய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்ப அந்த முருகன் என்ன பண்றான்னா நம்ம ரேவதியை ஆயுதத்தால தாக்கிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ காரை கொண்டு வந்துடுறாரு. காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு டேய் அப்படின்னு சத்தம் போட, அப்ப அந்த முருகன் சொல்றான், டேய் வந்துட்டான்டா வாடா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகி இங்க இருந்து ஓடி போய் ரேவதியை தூக்குறாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க அவனுங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானுங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி நேரா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் முருகன் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் நேரா அவனோட அந்த டீம் லீடரை பாக்குறான். பார்த்துட்டு, சார் கரெக்டா நான் சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சுட்டேன், இனிமே அந்த பொம்பளையால எந்த வகையிலயும் நமக்கு ஆபத்து வராது, என் வேலைக்கு இப்படி ஒரு உதவச்சேன் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் சொல்றான், இங்க பாருடா நீ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்க, சோ கண்டிப்பா வந்துட்டு அவளோட புருஷன் எதுவும் பண்ணாம இருக்க மாட்டான், சோ இதை வச்சு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ நீ எதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், சார் அதெல்லாம் ஒண்ணும் பெரிய குடும்பம் மாதிரி தெரியல, சாதாரண டம்மி குடும்பம் மாதிரி தான் தெரியுது, அந்த குடும்பம் கண்டிப்பா நம்மள எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரேவதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு இந்த விஷயத்த பத்தி வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நேரா நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயில ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ரேவதி ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டா, அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சகல இப்படி சொல்றீங்க, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேவதிய பார்த்தேன், என்னாச்சு சகல? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி வந்து ரீசெண்டா ஒருத்தன் மேல புகார் கொடுத்தான்ல, அவன் தான் இது மாதிரி ரேவதியை தாக்கிட்டான், ரேவதியை கொண்டாந்து இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொன்னதும் மயில வந்துட்டு சரி சகல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை இது மாதிரி ரேவதி ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்கிருக்கா, அவளை யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்களாம், இப்போ உடனே கொண்டு போய் அவளை மாப்பிள்ள வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ ஏற்கனவே அவர் சொன்னாரு ரேவதிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு, அதே மாதிரி இப்படி ஆகிருச்சு, இப்போ உடனே ரேவதியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ரேவதியை பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அப்போ
ரோஹிணி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன கார்த்திக் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி முருகன் அப்படிங்கிற ஒரு மேல நீங்க 2 பேருமே புகார் கொடுத்தீங்கல்ல, அவன் கோவத்துல ரேவதியை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரேவதி எப்ப தனியா வருவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இதை கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அதுக்குதான் ஆரம்பத்துல இருந்தே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட 2 பேருக்கிட்டயுமே சொன்னேன். அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காம இருந்ததுனால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல, ஆனா ரேவதி எப்படியாவது கண்முழிச்சுட்டா போதும், அவனுங்க 2 பேருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரி ரேவதிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி நானும் ரேவதியும் கோவிலுக்கு போயிருந்தான். அந்த கோவில்ல சித்தர் ஒருத்தர் ரேவதிக்கு ஏதோ ஆபத்து வரப்போறதா என்னை எச்சரிச்சாரு. சோ அதுல இருந்து எனக்கு ரேவதியா தனியா அனுப்புறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் ரேவதி எங்கேயுமே தனியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி ரேவதியும் எங்கேயும் தனியா போகாம தான் இருந்தா நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு ரேவதி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தனியா போயிருக்கா. இந்த விஷயத்துக்காக தனியா போனா அப்படின்னு தெரியல. இப்ப அதுவே அவளோட உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து கொடுத்துட்டு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ரேவதி ஆசைப்பட்டா, அதனால உங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா, இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சா, அப்பதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் அவ அந்த பைக்கு புக் பண்றதுக்காக கிளப்புனா. அந்த நேரத்துலதான் இந்த முருகன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் ரேவதிக்கு இப்படி ஒரு ஆபத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஒரி பண்றாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமான அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமத்த, அவனை சும்மாவே விடக்கூடாது, செஞ்சதே ரொம்ப பெரிய தப்பு. இந்த உண்மையை கண்டுபிடிச்ச ரேவதிக்கு அவன் இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்கான், அவனை மாதிரி ஆட்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வெளியில இது மாதிரி மேடம் இப்பதான் கண் முழிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் சென்று நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, சரிங்க டாக்டர் அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. டாக்டர் போனதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஒரி பண்றாரு, ரேவதியா பாதுகாப்பா பாத்துப்பேன் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருங்க சகல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரேவதிய பத்திரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த வகையிலயும் உங்க மேல எந்த தப்பும் இல்லை, சோ நீங்க ஒரி பண்ணாதீங்க சகல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் பேசிக் கிளிப்ஸ், 5 petal கிளிப்ஸ், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மினி பேக்ல பட்டர்ஃப்ளை கிளிப், ஹார்ட் கிளிப், ஸ்ட்ராபெரி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். வீட்டில இருந்தே பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கு. ஜஸ்ட் 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வரணும், ஸோ அதுல இருந்து நம்ம ஹீரோ காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே ரேவதியா காப்பாத்திட்டு அந்த முருகன் மாதிரி ஆளுக்கு சரியான ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்பாரு. இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு அதிகப்படியான ஒரு மாஸ் சீன்ஸ் எதுவுமே இந்த வீக்ல நான் பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோவுக்கு சூப்பரான ஒரு மாஸ் சீன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சந்திரா பத்தின உண்மை ரிவீல் ஆன பிறகு நம்ம ஹீரோ அதை ரிவீல் பண்ணும் பொழுது மாசா ரிவீல் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா மயிலு தான் அந்த வீடியோவை காமிச்சாரு. ஸோ இது எல்லாமே ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.